ஓம் சாந்தி. 1/3/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, அழியாத ஞான ரத்தினங்கள் உங்களை ராஜாவாக ஆக்குகிறது. இது எல்லைக்கு பார்ப்பட்ட பள்ளிக்கூடமாகும். நீங்கள் படிக்கவும் படிப்பிக்கவும் வேண்டும். ஞான ரத்தினங்களினால் புத்தி என்னும் பையை நிரப்பிக்கொள்ள வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள்? உயர்ந்த பதவிக்கு எத்தகைய முயற்சி அவசியமானதாக இருக்கிறது? எந்த குழந்தைகள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள்? உயர்ந்த பதவிக்கு எத்தகைய முயற்சி அவசியமானதாக இருக்கிறது? பதில்: எந்த குழந்தைகள் தன்னுடைய பையை நிரப்பி அனைவருக்கும் தானம் செய்கிறார்களோ அவர்களே அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். உயர்ந்த பதவிக்கு பலருடைய ஆசீர்வாதம் தேவை. இதில் செல்வத்துக்கான எந்த விஷயமும் இல்லை. ஆனால் ஞான செல்வத்தின் மூலம் பலருக்கும் நன்மை செய்து கொண்டே இருங்கள். நற்குணமுள்ள யோகி குழந்தைகள் தான் பாபாவின் பெயரை வெளிப்படுத்துகிறார்கள். ஓம் சாந்தி. இது எல்லையற்ற பள்ளிக்கூடமாகும். பள்ளிக்கூடத்தில் கூட நல்லது, மிக நல்லது, மிக மிக நல்லது என்று ரெஜிஸ்டர் வைக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் நல்லது, மிக நல்லது, மிக மிக நல்லது என்று ரெஜிஸ்டர் வைக்கிறார்கள். யார் சேவாதாரி குழந்தைகளோ அவர்கள் மிகவும் இனிமையானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ரெஜிஸ்டர் நன்றாக இருக்கிறது. ரெஜிஸ்டர் சரியாக இல்லை என்றால் அவர்கள் முன்னேறுவதில்லை. அனைத்தும் படிப்பு, யோகா மற்றும் தெய்வீக குணங்களின் ஆதாரமாக இருக்கிறது. முன்னேற்றத்திற்கான ஆதாரம் படிப்பு, யோகம் மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணை. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமக்கு கற்பிக்கின்றார் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள். பாபா அவரே வந்து கூறுகின்றார்: இனிமையான குழந்தைகளே, நான் உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். பிறகு உங்களுடைய ஆத்மா அங்கிருந்து தானாகவே சுகதாமத்திற்கு சென்றுவிடும். அங்கே நான் உங்களுக்கு துணைவனாக ஆக மாட்டேன். தங்களுடைய நிலையின்படி உங்களுடைய ஆத்மா சென்று மற்றொரு சரீரத்தில் கர்ப்பத்தில் பிரவேசமாகும். கடலில் ஆலையிலையில் கிருஷ்ணர் வந்தார் என்று காட்டுகிறார்கள். கடலில் விஷயமே கிடையாது. கர்ப்பத்தில் மிகவும் சுகமாக இருக்கின்றார். நான் கர்ப்பத்தில் வருவதில்லை என்று பாபா கூறுகின்றார். நான் பிரவேசமாகின்றேன். நான் குழந்தையாக ஆவதில்லை. எனக்கு பதிலாக கிருஷ்ணரை குழந்தை என்று நினைத்து மனம் மகிழ்கிறார்கள். கிருஷ்ணர் ஞானம் கொடுத்தார் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆகவே அவரை மிகவும் நேசிக்கிறார்கள். குழந்தைகளிடம் யோகத்தின் சக்தி நன்றாக இருக்க வேண்டும். ஞானம் என்ற வாளில் யோகத்தின் கூர்மை இருக்க வேண்டும். ஞானம் என்ற ஆயுதத்தில் யோகம் என்ற கூர்மை தேவை. நற்குணமுள்ளவராகவும் யோகியாகவும் இருந்தால் பெயரை வெளிப்படுத்துவார்கள். வரிசை கிரமமாக இருக்கத்தான் செய்கின்றனர். ராஜ்யம் உருவாக வேண்டும். தாரணை மிகவும் சகஜமானது என்று பாபா சொல்கிறார். பாபாவை எந்த அளவிற்கு நினைவு செய்வார்களோ அந்த அளவு அன்பு இருக்கும், ஈர்ப்பு ஏற்படும். ஊசி சுத்தமாக இருந்தால் காந்தத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறது. துரு இருந்தால் ஈர்க்கப்பட மாட்டாது. இதுவும் கூட அப்படிதான். நீங்கள் தூய்மையாகி விடும்போது முதல் நம்பரில் போய் விடுகிறீர்கள். பாபாவின் நினைவின் மூலமாகத்தான் துரு நீங்கும். குழந்தைகளே, எந்த அளவிற்கு பலருக்கு நன்மை செய்வீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஞான தெளிவு கிடைக்கும். மற்றவர்களுக்கு ஞானம் கொடுத்து கொண்டே இருந்தால் ஆசீர்வாதம் கிடைத்து விடுகிறது. பணத்திற்கு, அதாவது பைசாவிற்கு அவசியமே இல்லை. பாருங்கள், மம்மாவிடம் பணமில்லை என்றாலும் பலருக்கு நன்மை செய்தார். நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நடிப்பு இருக்கிறது.
ஏதாவது பணக்காரர் பணம் கொடுக்கிறார், மியூசியம் உருவாக்குகிறார் என்றால் பலருடைய ஆசீர்வாதம் கிடைத்து விடுகிறது. நல்லது, செல்வந்தரின் பதவி கிடைத்து விடுகிறது. செல்வந்தரிடம் தாசதாசிகள் நிறைய பேர் இருப்பார்கள். பிரஜைகளில் செல்வந்தர்களாக இருப்பவர்களிடம் நிறைய பணம் இருக்கும். பிறகு அவர்களிடமிருந்து பணத்தை கடனாக பெறுகின்றனர். செல்வந்தராவதும் நல்லது, அதுவும் ஏழைகள் தான் செல்வந்தராகின்றனர். மற்றபடி செல்வந்தர்களிடம் தைரியம் எங்கு இருக்கிறது? உடனே பிரம்மா பாபா அனைத்தையும் கொடுத்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இப்படி கொடுக்கக்கூடிய கை வேறு யாருக்கு இருக்கும்? பாபா பிரவேசமானதும் அனைத்தையும் விட்டுவிட்டார் இந்த பிரம்ம பாபா. கராச்சியில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? பெரிய பெரிய மாளிகைகள், வாகனங்கள், பஸ் போன்ற அனைத்தும் இருந்தது. இதெல்லாத்துக்கு ஆதாரமாக வித்து வேறாக இருந்தவர் பிரம்ம பாபா. அவர் தன்னுடைய அனைத்தையும் பாபாவிற்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால தான் கராச்சியில் உங்ககிட்ட பெரிய பெரிய மாளிகைகள், வாகனங்கள், பஸ் போன்ற அனைத்தும் இருந்ததுங்கிறாரு. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தன்னுடைய படிப்பு மற்றும் தெய்வீக குணங்களுக்கான ரெஜிஸ்டரை நன்றாக வைக்க வேண்டும். மிக மிக இனிமையானவராக வேண்டும். நாம் பிரம்மா முக வம்சாவளி பிராமணர் என்ற போதையில் இருக்க வேண்டும். இரண்டாவது, அனைவருடைய அன்பு மற்றும் ஆசீர்வாதத்தை அடைவதற்கு ஞான ரத்தினங்களினால் தன்னுடைய பையை நிரப்பி தானம் செய்ய வேண்டும். அநேகருக்கு நன்மை ஏற்பட நிமித்தமாக வேண்டும். வரதானம். ரொம்ப நல்ல சக்தி நிறைந்த ஒரு வரதானத்தை பாபா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையுடன் விதவிதமான சம்பந்தங்களின் மூலம் நினைவு சொரூபமாகக்கூடிய சிரேஷ்ட பாக்யவான் ஆகுக. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மத்திலும் தந்தையின் மீது அவரோடு ஏதாவது ஒரு சம்பந்தம் வச்சுக்கணும். ஒவ்வொரு காரியத்திற்காக ஒவ்வொரு சம்பந்தம் வச்சுக்காங்க. அங்கே தானாகவே நினைவு சொரூபமாயிடுவீங்க. இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையுடன் விதவிதமான சம்பந்தங்களின் மூலம் நினைவு சொரூபமாக கூடிய சிரேஷ்ட பாக்யவான் ஆத்மா ஆகுக. விளக்கம். முழு நாளும் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் சில நேரம் நண்பன் ரூபத்தில், சில நேரம் வாழ்க்கையின் துணைவன் ரூபத்தில், சில நேரம் செல்லமான குழந்தையின் ரூபத்தில், எப்பொழுதாவது மனம் உடைந்திருக்கும் நேரத்தில் சர்வசக்திவான் சொரூபத்தின் மூலம் மாஸ்டர் சர்வசக்திவானின் நினைவு சொரூபத்தை தாரணை செய்யும் போது மனம் மகிழ்ச்சியாகிவிடும். மேலும் பாபாவின் துணையின் அனுபவம் தானாகவே செய்வீர்கள். பிறகு இந்த பிராமண வாழ்க்கை சதா விலை மதிப்பற்றதாக சிரேஷ்ட பாக்கியம் நிறைந்த வாழ்க்கையாக அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஸ்லோகன். பிரம்மா பாபாவிற்கு சமமாவது என்றால் சம்பூர்ணம் என்னும் லட்சியத்தை அடைவதாகும். பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆவதென்றால் சம்பூர்ணம் முழுமை நிலை என்னும் லட்சியத்தை அடைவதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.